ஐயனார் துணை சீரியல் அடுத்து வரப்போற கதைக்களத்த வந்துட்டு பார்க்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னா, அதாவது சோழன் வீட்டுக்கு திடீர்னு இவர் நிலா அப்பா மனோகர் வந்துட்டு வராரு. அங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுகிறது என்றே சொல்லாங்க. நிலா வந்துட்டு ஒரு விபரீத முடிவு எடுக்குறாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதாவது உண்மை தெரியுதுங்க. வக்கீல் வந்துட்டு டைரக்ட்டா பாண்டியன் ஒர்க்ஷாப்புக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் புட்டு புட்டு வச்சுர்றாரு. வேகமா ஓடியாந்து பளார் பளார்ன்னு சோழன அரைஞ்சு, "என்னய்யா 2 மாசம் தானடா கல்யாணம் ஆச்சு. அதுவும் நம்ம வீட்டு சூழல் தெரிஞ்சும் உனக்கு இந்த சூழல்லயும் மேரேஜ் பண்ணி வச்சேன் பாத்தியா? எங்கள செருப்பால அடிக்கேன்றா! என்னடா காரணம்? எதனாலடா வந்துட்டு டிவோர்ஸ் பண்ற?" அப்படின்னு டம்மு 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 டம்முன்னு சோழன வந்துட்டு அடிக்கிறாரு பாண்டியனு. "நீங்க அவர அடிக்காதீங்க. தவறுலாம் என் மேல தான். இந்த மாரி சம்பவம்லாம் நடந்துருச்சுன்னு" சைலன்ட் மோட்ல பாத்தீங்கன்னா, எல்லா உண்மையும் பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் சேரன் வந்துட்டு உண்மைய சொல்றாருங்க. அப்பயுமே வந்துட்டு சேரன் மேல தவறா தான் புரிஞ்சுக்கிறாரு பாண்டியன். அவங்கள முழுசா சொல்ல முடியாது. "நீ வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகாதன்னு" சேரன வந்துட்டு நோஸ் கட் பண்றாரு பாண்டியன். பட் இருந்தாலுமே உண்மை எல்லாத்தையுமே சேரன் வந்துட்டு சொல்றாருங்க. அதாவது இந்த மாரி இவங்களுக்கு வந்துட்டு பிடிக்காத மாப்பிள்ளைய அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு பார்த்து வைக்க, அது பிடிக்காம தான் ஒரு எமர்ஜென்சில ஒரு ஆக்சிடென்ட் மாரி சோழன ஒரு டிரைவரா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. பட் எதிர்பாராத விதமா வேற வழி இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. இத வந்துட்டு நமக்கு ரிசப்ஷன் நடந்தது இல்லையா? அதற்கு முன்னாடியே நிலா வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்கப்பா. அதனால தான் நான் அதிர்ச்சி ஆகல. மேலும் வந்துட்டு அதனால தான் இவங்க 2 பேரும் ஒண்ணா சேரும்போதெல்லாம் அதற்கு நான் இடையூறா இருந்தேன். இப்போ உனக்கு புரியுதா பாண்டியா? அப்படின்னு சொல்லும்போது தான், அண்ணன தவறா நினைச்சிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாருங்க பாண்டியன். அதுக்கப்புறம் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க நிலாவ. "அண்ணி நீங்க இருங்க அண்ணி. நீங்க இருக்கிறதுனால தானே இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி, அதாவது வீட்ல சுத்தி பார்த்தீங்களா, மகாலட்சுமியோ, அஷ்டலட்சுமி ஃபோட்டோவா இருக்கான்னு பார்த்தீங்களா? ஏன்னா எல்லா அஷ்டலட்சுமியும் நீங்க தான் அண்ணி. நீங்க இருக்கிறது தானே எங்க வீட்டுக்கு மிகப்பெரிய பலம்." அப்படின்னு வந்துட்டு பல்லவன் அழுகுறாரு. தேம்பி தேம்பி அழுகுறாரு. அந்த மனுஷனால நிப்பாட்டவே முடியலங்க. அப்புறம் இவர் பாண்டியனும் சொல்றாரு, சேரனும் சொல்றாங்க, "ஏம்மா இப்பதாம்மா அவன் சந்தோஷமா இருக்கான். உம்முன்னே இருப்பான்ம்மா. யார்கிட்டயும் பேச மாட்டான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பல்லவன் முகத்துல சிரிப்பையே பார்க்க முடிஞ்சது. தயவு செய்து நான் உன்னைய அண்ணியா கூட இவங்க ஏத்துக்கிற வேணாம். நீ இங்க இரும்மா." அப்படின்னு எவ்வளவோ சேரனும் கெஞ்சி பார்க்குறாரு. உடனே இவங்க அழ ஆரம்பிச்சுடுறாங்க. "என்னடா இவ்ளோ பாசமாடா என் மேல?" அப்படின்னு அழுகுறாங்க. அ பட் இந்த சூழல்ல தாங்க மதி மூலம், அதாவது இவங்க ஃபேக் மேரேஜ்ன்னு மனோகருக்கு தெரிய வருது. அதாவது மனோகர் குடும்பத்துக்கு தெரிய வருது. அதாவது இந்த மாரி டிவோர்ஸ்க்கு வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்ப ஃபேக் மேரேஜ் தானா? நம்ம தான் நம்ம பிள்ளைய தவறா புரிஞ்சுக்கிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுன்னு இவன அடிச்சு சோழன அடிச்சு தும்சம் பண்ணிட்டு நம்ம பிள்ளைய வந்துட்டு மீட்டு கொண்டு போயிரலாம். அந்த வேகத்துல அடியாளோட வராரு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பணிவா பேசி பார்க்குறாரு. "அம்மா உன்னைய நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாரி நீ அவன புடிக்கலன்னு என்கிட்ட டைரக்ட்டா சொல்லியிருக்கலாம். அதற்காக போய் இப்படி ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணலாமா? அது இவங்க குடும்பத்த விசாரிச்சேன். என்னென்ன மூலமா கேள்விப்பட்டேன். இவங்க அப்பா வந்துட்டு ஒய்ஃப கொன்னுட்டு தான் ஜெயிலுக்கு போனாராம்ல. நீ இங்க இருக்கக்கூடாது. நீ என் பொண்ணு. எனக்கு உன்னோட பாதுகாப்பு மிகப்பெரிய தேவைன்னு சொல்லிட்டு, நீ வந்தே ஆகணும். ஃபேக் மேரேஜ்ன்னு எனக்கு தெரியாது. உனக்கு உனக்கு புடிச்சு தான் அந்த நாய கட்டுனேன்னு நான் நெனச்சேன்னு" தரக்குறைவா வந்துட்டு சோழன பேச, நிலாவுக்கு வந்துட்டு கோவம் வருது. அவர நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னோனே, ஷாக் ஆகுறாரு. நீ தான் அவன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிய. அப்புறம் ஏன் அவனுக்கு சப்போர்ட்டா பேசுற?" அப்படின்னு சொல்லவும் ரொம்ப கோவமாயிட்டாங்க. எனக்கு முன்னாடி அவரையும் சரி, இந்த குடும்பத்தையும் சரி ஏதாவது திட்டுனீங்கன்னா, அதுக்கப்புறம் அப்பா இல்லன்னே நான் எழுதி குடுத்துருவேன்னு ரொம்ப ஆவேசமா வந்துட்டு பேசுறாங்க. இவங்களுக்குலாம் ஜில் ஆகுதுங்க. சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன்லாம் ஜில் ஆகுறாங்க. இப்ப கூட பெற்றோர்கள எதிர்த்து நமக்காக சப்போர்ட் பண்றாங்களே, இவங்க இங்க இருக்கன்னு ஆசைப்படுறாங்க மனதார. பட் இந்த சூழல்ல மன்னிச்சிரும்மா, இவங்கள நான் திட்டல ஓகேவா? நான் ஃபேக் மேரேஜ் 4 பசங்க இருக்காங்க. 4 பசங்க இருக்கிற வீட்ல ஒரு பொண்ணு இருந்தா பாதுகாப்பு கிடையாது. அவங்க அப்பா ஆல்ரெடி அவங்க ஒய்ஃப கொன்னுட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் எனக்கு தெரிய வந்திருக்கு. அப்பதான் நிலாவுக்கு மதி மேல டவுட் வருது. அப்ப மதி தான் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். ஏன்னா டிவோர்ஸ் முடிவ எடுக்க சொன்னதே அவங்க தான். இதற்காக அவங்க உதவிய வந்துட்டு நாடுனதும் நிலா தான். ஆனா எதிர்பாராத விதமா இந்த சம்பவம் வந்துட்டு இவங்களுக்கு தெரியுதுன்னா, மதி தான் ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல "அப்பா நீங்க வெளிய போயிருங்கப்பா. என்னைக்கு உங்க புள்ள வீடு தேடி வந்தும் உண்மைய சொல்ல வந்தேன். நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் குடுக்காம என்னோட சர்டிஃபிகேட்ட வந்துட்டு எரிச்சு போட்டீங்களோ, அன்னைக்கு புள்ளைய இல்லைன்னா வெளிய அனுப்புனீங்கல்ல, இன்னைக்கு நீங்க எனக்கு அப்பனே இல்ல. வெளிய போய்க்கிட்டே இருங்கன்னு" சொல்ல, அதுவரை பொறுமையா இருந்த மனோகர், பழைய பட வில்லன் மனோகர் மாதிரி என்னங்க சொல்றது, அடிகால்கள வச்சு இவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு நிலா ஒண்ணே ஒண்ணு சொல்றாங்க, "நான் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்ப்பா. இந்த மாரி நீங்க வந்துட்டு அராஜகம் பண்றீங்கன்னு, என்னைய வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறீங்கன்னு. மேலும் அவங்க மேல கை வச்சீங்கன்னா, நான் விபரீத முடிவு எடுத்துக்கிருவேன்னு" அண்ட் இந்த சூழல்ல சோழன் வந்துட்டு குடும்பத்துக்காக போஸு முன்னாடி அவங்க வந்து ஃப்ரெண்டு கிட்ட நிக்கிறாங்க குடுத்து பாருங்க. அவங்க அப்பா பணத்த ஷாக் அங்க போய் ஆகுறாரு. குடுத்துறான்னு அந்த சொல்றான்னு வைங்களேன். அடிகாலிகள் வந்துட்டு அடிக்கிறத ஸ்டாப் பண்றாங்க. என் மகனுக்கு கொஞ்சம் நெஞ்சம் ஆசை இருக்க போய் தான் நான் இப்படி வந்தேன் ஃபேக் மேரேஜ்ன்னு தெரிஞ்சு. ஆனா நீ இவ்வளோ தூரம்
இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னா, நீ புடிச்சு தான் இவன கல்யாணம் பண்ணியிருக்க. நான் உன்னைய நம்ப மாட்டேன். நீ எனக்கு புள்ளையே இல்ல. இதோட தலைமுழுகுறேன்னு சொல்லிட்டு விறுவிறு விறுவிறுன்னு வெளிய போறாருங்க. அ பட் ரொம்ப கண் கலங்குறாங்க நிலா. அதுக்கப்புறம் பல்லவன் எல்லாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க. "அழுகாதீங்க அண்ணி. உங்களுக்கு வந்துட்டு எப்போதுமே பக்கபலமா இந்த 4 பேரு இருப்போம். நீங்க ஒண்ணுமே வொரி பண்ணிக்கிறாதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுபடி வந்துட்டு நாங்க பண்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள சாந்தப்படுத்துறாங்கன்னு வைங்களேன். பட் இதுக்கப்புறம் தான் நிலா வந்துட்டு இந்த உண்மை அம்மா, அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப மதி மேல ஒரு சந்தேகம் எழப்புகிறது என்றே சொல்லலாங்க.